தெளிவாக பேசக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் கூட பேசலாம். ஏனென்றால் உலகத்துக்கு முழுவதும் புரிய வைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. டாக்டர் பிருந்தா என்ற மொழியியல் வல்லுநர் இப்படி பேசுகிறாள். அவள் கட்டுரையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? போயிட்டு வாங்க. வர்றவங்களை தானே வாங்கன்னு கூப்பிடணும், போறவங்களை போங்கன்னு தானே சொல்லணும். இங்க தமிழ் பண்பாட்டின் மரபும் பண்பாடும் அது இல்லை. சின்ன குழந்தை கூட போறேன்னா தங்கம் அப்படி சொல்லக்கூடாதியா, போயிட்டு வாரேன்னு சொல்லு. போறவனை பார்த்து கூட வாங்கன்னு கூப்பிடுறாள். நம்ம பண்பாடு இருக்குது பாத்தீங்களா? இன்னும் 10,000 ஆண்டுகள் போனாலும் இது இங்கே இருக்கு. நான் தனி முயற்சி சொல்றேன் பாருங்க. விவிலியத்தை பரப்புவதற்காக வட்டார மொழிகளை பயிர வந்த ராபர்ட் கால்டுவெல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் தமிழ் மொழியை படிச்சுட்டு வந்த வேலையை மறந்துட்டு தமிழை மட்டுமே படிப்பதை வேலையாக வைத்துக்கொண்டு தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை கொடுத்தார. இன்னைக்கு வரைக்கும் திராவிட மண்ணுக்கு வேணும்னா மேற்கோள் எடுக்கிறீங்களே, அது ராபர்ட் கால்டுவெல் என்ற ஒரு தனி மனிதனுடைய முயற்சி இல்லையா? இதை மறந்தோம்னா தமிழன் நன்றி கொன்றவனாகிவிட மாட்டாரா?